शांति शांति शांति। ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि। ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பெயரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல்வாழ்க்கையும் வந்து அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் வர இருக்கக்கூடிய 27 ஏப்ரல் 2025 இருந்து 3 மே 2025 வரைக்கும், அதாவது ஞாயிறு முதல் சனி வரை இருக்கக்கூடிய வார பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் பார்க்க இருக்கின்றோம். சரி, இந்த வாரம் என்னென்ன விசேஷங்களுக்குள் வருகின்றன, அதாவது இந்த வாரத்துல என்னென்ன விசேஷங்கள் இருக்குன்னு சொல்லி 2 நிமிஷத்துல பார்த்துட்டு நம்ம பலன்களுக்கு போயிடுவோம். முதல் நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமையே சர்வ அமாவாசையாக வருகிறது. இந்த அமாவாசை என்று ஒரு விசேஷமான விஷயங்கள் இருக்கின்றன. அதாவது சந்திரனும் பிறகு செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம், 1க்கும் 4க்கும் உண்டான பரிவர்த்தனை யோகம். வீடு யோகம் யார் யாருக்கெல்லாம் வேண்டும், எனக்குன்னு ஒரு சொந்த வீடு வேண்டும், அப்புறம் சொந்த ஊருக்கு நான் திரும்ப வேண்டும் அப்படிங்கிறவர்கள் இந்த அமாவாசை என்று சிவனுடைய, அதாவது சிவபெருமானுடைய கோயிலுக்கு நெய் அபிஷேகத்திற்கு கொடுத்து அந்த பூஜையை அட்டன் பண்ணிட்டு வந்தா பெரிய அளவுல அதுக்கு சித்தி ஆகும். அதனால இது விசேஷமான அமாவாசை. ஏனென்றால் சந்திரன் அமாவாசை யோகத்துடன் கூடி ஆனால் அவர் பரிவர்த்தனை ஆகிறார். செவ்வாயும் சந்திரனும் 1க்கும் 4க்குமாக, அதாவது மேஷத்திற்கும் கடகத்திற்கும் பரிவர்த்தனை. இது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொது. அதனால அந்த அமாவாசையை மிஸ் பண்ணிட வேண்டாம். இது ஒன்று. பிறகு 30ஆம் தேதி புதன்கிழமை அன்றைக்கு முகூர்த்த நாள். ஆனா முகூர்த்தத்தினுடைய டைம் என்ன அப்படின்னா திருத்தியா நாளாக வருகிறது. ரோஹிணி நட்சத்திரம், சித்த யோகம் 9 to 10:30 முகூர்த்தம். அதுல நம்ம புஷ்கர நவாம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா 9:12 to 9:25 வரைக்கும் வருகிறது. அன்றைக்கு முகூர்த்த நாள் மட்டுமன்றி புதன், அதாவது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால இன்றைக்கு முகூர்த்த நாளாகவும் இருக்கிறது. மேலும் ராஜ மாத்தங்கி என்கின்ற அம்பாளினுடைய ஜெயந்தி அன்று, அன்றைக்கு மதியம், அதாவது பெற்றோர்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன், மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன், படிப்பு விஷயத்துல அல்லது ஒரு ஃபீல்டுல எனக்கு முழு ஞானம் வேணும், நான் அதுல ஒரு புடம் போட்ட தங்கமாக நான் மாற வேண்டும், எனக்கு அப்படியே ஃபுல்லா அதை கரைச்சி கொடுக்கணும், அதை ஃபுல்லா அதை கரைத்து குடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு யார் யாருக்கெல்லாம் அந்த ஒரு வெறி இருக்கிறதோ அன்றைக்கு ராஜமாதங்கியினுடைய ஜெயந்தி அன்றைக்கு நீங்கள் அம்பாளுடைய கோயிலுக்கு போயிட்டு, உண்மையில் எங்க ராஜமாதங்கி இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் உபாசனை தேவதைகள். வெரி ரேரா லலிதாம்பிகை கோயில்ல அம்பாள் லலிதாம்பிகைக்கு முன்பு ராஜமாதங்கி அமர்ந்திருப்பாள். இந்த ராஜ மாதங்கி அப்படிங்கிறதுக்கு ஷியாமலா தேவின்னு பேர். அன்றைக்கு ஷியாமலா தண்டகம் படிக்கிறது, இல்லைன்னா போய் அந்த அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வர்றது, இல்ல ராஜமாதங்கி அம்பா இல்லை அப்படின்னாக்கா அம்பாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது. ஓம் ஐம் க்ளீம் சௌஹு ராஜமாதங்கியை நமஹ. இது சிம்பிள் தானே. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம், அதையும் சேர்த்துக்கொள்ளலாம். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் சௌஹு ராஜமாதங்கியே நமஹ. அவ்வளவுதான். இந்த மந்திரத்தை சொல்லலாம். கோயில்ல எங்கேயும் ராஜமாதங்கி எங்க இருக்குன்னு கிடைக்கல அப்படிங்கிறவர்கள் இதை சொல்லலாம். எந்த ஃபீல்டுல எந்த ஞானம் வேணும்னாலும் அதனுடைய நாலேஜை கம்ப்ளீட்டா உங்களால கரைத்து குடிக்க முடியும். ஏனென்றால் ஞானம்தான் வாழ்க்கை. நாலேஜ் இஸ் லைஃப். அதனாலதான் அப்டேஷன் எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலும் அதுல ஃபுல் நாலேஜ் வேணுமா இருக்கிறது இல்லையா. அதனால அதை பயன்படுத்துங்கள். முழு மந்திரமும் கிடைக்கும். யூடியூப்ல போனீங்களா கிடைக்கும். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் சௌஹு
ஓம் நமோ பகவதி ஸ்ரீ ராஜமாதங்கீஸ்வரி சர்வஜன மனோஹரி சர்வமுகரஞ்சனி க்ளீம் ஹ்ரீம் ஸ்ரீம் சர்வராஜவசங்கரி சர்வஸ்திரீ புருஷவசங்கரி சர்வதுஷ்டமிருகவசங்கரி சர்வசத்வவசங்கரி சர்வலோகவசங்கரி த்ரைலோக்கியம் மே வசமானய ஸ்வாஹா சௌஹ் க்ளீம் ஐம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் ஓம் அப்படிங்கிறது முழு மந்திரம். இந்த மந்திரத்தை எடுத்துக்கிட்டோம்னாக்கா, அதாவது 10th படிப்பவர்கள், +2 படிப்பவர்கள், பிறகு இன்டர்வியூக்கு செல்பவர்கள், பிறகு புதிதாக வேலைக்கு நான் ஒரு பிளான் பண்ணணும், எனக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறவர்கள் இந்த நாளை பயன்படுத்தலாம். அன்றைக்கு இரவு பகலாமுகி, இது நள்ளிரவுன்னு சொல்லப்படுகிறது. பகலாமுகியினுடைய அந்த ஒரு உபாசனை, இது தசமகா வித்யாவில் ஒரு பெரிய ஒரு அம்பாள். இந்த அம்பாளுக்கு பூஜை பண்ணினோம்னாக்கா பிசினஸ்ல எந்த விதமான தடைகளாக இருந்தாலும், எந்த ஒரு ப்ராஜெக்ட் அது வெளிநாட்டு சம்பந்தப்பட்டதாகட்டும், அல்லது நம்ம உள்ளூர் விஷயங்கள் ஆகட்டும், அல்லது கவர்மெண்ட்ல ஏதாவது ப்ராஜெக்ட் தடைப்படுகிறது, எதிரிகளுடைய தொல்லை, இது அத்தனைக்கும் இந்த அம்பாள் பெரிய ரெமடி. சிம்பிளா, அதாவது ஓம் ஹ்லீம் பகலாமுக்கியை நமஹ, அவ்வளவுதான். ஹ்லீம் ஹ்லீம், நான் அதுக்கு ஸ்பெல்லிங்கும் சொல்லிவிடுறேன். HLEEM, ஹ்லீம் இல்லையா? ஓம் பகலாமுக்கியை நமஹ. இதுக்கு மந்திரம் பெரிய மந்திரம். இது எல்லாமே மாரணம், ஸ்தம்பனம், உச்சாட்டனம் இந்த மாதிரியா இருக்கும். சிம்பிளா நம்ம போயிடுவோம். எப்பயுமே பாசிட்டிவ். பூஜையிலையும் கூட பாசிட்டிவா இருந்தால் நமக்கு பாசிட்டிவ் நடக்கும். பூஜையில கூட அடுத்தவர்களுக்கு கெடுதி பண்ணணும்னு நம்ம நினைக்க கூடாதான். ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பூஜை பண்ணினோம்னா, நமக்கு கெடுதி யாராவது நினைப்பார்கள் அப்படின்னாக்கா அவர்களுடைய நினைவே அவர்களை கெடுத்துவிடும். அதனால பகலாமுகியினுடைய அந்த வழிபாட்டை நீங்கள் அன்று செய்தால் கண்டிப்பாக உங்களுடைய எல்லா பிசினஸ் விஷய பிரச்சனைகளும் நீங்கும். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை, அதாவது 2ஆம் தேதி 2 பெரிய ஒரு பர்சனாலிட்டியினுடைய ஜெயந்தி வருகிறது. சங்கர ஜெயந்தி அன்றைக்கு, அதே போல ராமானுஜ ஜெயந்தி. வேதாந்தத்தை இந்த 2 பேர்களும், அவர் வேதாந்தத்தை அத்வைத்தமாக இருக்கட்டும், விசிஷ்டாத்வைத்தமாக இருக்கட்டும், இந்த நாளன்று ஒரு குருவை போய் பார்த்து விட்டு வருவது, இல்லைன்னா ஆதிசங்கரரை நினைச்சுக்கிட்டு சிவன் கோயிலுக்காவது போயிட்டு வாங்க. ராமானுஜருக்காக பெருமாள் கோயிலுக்கு போயிடுவாங்க. ராமானுஜர் அவதாரம் தானே, அதே மாதிரி ஆதிசங்கரரும் சிவனுடைய அவதாரமாகத்தான் கருதப்படுகிறது. அது அப்படி போனா நமக்கு என்ன கிடைக்கும் கிட்ட, வாழ்க்கையில நிறைய தெளிவு கிடைக்கும். ஆமா, சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கைக்கு ஆன்மீகம் தேவை. அதனால ஆன்மீகத்துல ஒரு இன்புட் கிடைக்கும், அது போயிட்டு வரலாம். இதுதான் இந்த வாரத்தினுடைய விசேஷங்கள். இப்போ நம்ம சந்திராஷ்டமம் யார் யாருக்கு அப்படின்னாக்கா, கன்னி, துலா, விருச்சிகம், இந்த 3 ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை சந்திராஷ்டமமானது இருக்கிறது. சரி, இப்போ அதுக்கு முன்னாடி பலனுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிடணும்னு நினைக்கிறேன். இந்த வாரம் கிரக அமைப்புகள்ல எடுத்த உடனே அமாவாசை யோகம் அதுல பரிவர்த்தனை ஆகிறதுனால, இந்த அமாவாசை என்பது ஞாயிற்றுக்கிழமையில் ஞாயிறு, அதாவது சன் சூரியன் உச்சமாக இருக்கும்போது நடக்கக்கூடிய அமாவாசையாக இருக்கிறதுனால, இந்த அமாவாசை என்பது ஒரு பெரிய ஒரு கிஃப்டான அமாவாசை. நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுவோம் நீங்க. இது ஒன்று. அப்புறம் கஜகேசரி யோகம், அதாவது உங்களுக்கு செவ்வாய், புதன் இந்த 2 நாளும் 2ஆம் இடத்துல கஜகேசரி யோகம் வருகிறது. பேங்க் நிமித்தமான, பேங்க்ல கடனாக இருக்கலாம், அல்லது பேங்க்ல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டெபாசிட்டை நம்ம பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல நாளாக நான் கருதுகிறேன். அப்புறம் குடும்பத்துல இந்த வாரம் சனியும் சுக்கிரனும் ஒரே டிகிரியில இருக்கிறார்கள். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, பெண் பார்க்கறது, பிறகு வண்டி வாகனங்கள் வாங்குவது, பிறகு வெளியூருக்கு போயிட்டு நான் முதல்ல வேலைக்கு போறேன் அப்படிங்கும்போது வெளியூருக்கு போறது, வெளிநாட்டுக்கு போறது, அதாவது அப்ளை பண்றது, என்ன கேட்டா விசாவுக்கு அப்ளை பண்றது, இதையெல்லாம் தவிர்த்து விடுவது நல்லது. சுக்கிரனும் சனியும் ஒரே ஒரு இதுல இருக்கிறது, அதுவும் ராகு கூட இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் அத்தனையுமே, ப்ரப்போசல் பண்றதும் கூட கொஞ்சம் நம்ம போஸ்ட்போன் பண்ணிடலாம். இது ஜென்ரலா எல்லாருக்கும். இதுல இன்னொரு விஷயம் இருக்கிறது, புதனும் சுக்கிரனும் ஒன்றாக இருக்கிறது. நம் இனத்தவர்கள் அல்லாதவர்கள், வெளிநாட்டு சம்பந்தப்பட்டவர்கள், வேறு நாட்டவர்களுடைய அவர்களுடன் ஏற்படக்கூடிய ஒரு உறவு, அது காதலாக மலரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது.
அரசாங்கத்தில் நடக்க வேண்டிய அத்தனை காரியங்களும் இந்த வாரம் வந்து உங்களுக்கு கைகூடும். உங்களுடைய பெரும் முயற்சி அதாவது ரொம்ப நாள் முயற்சி பண்ணிட்டே இருந்தோம், நடக்கவே இல்லை, இந்த வாரம் நடந்துடும். ஆக இதுதான் வந்து ஜென்ரலான விஷயம். அப்புறம் வெளிநாட்டுக்கு வந்து நம்ம போக வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இந்த வாரம் வந்து அப்ளை தான் பண்ண முடியாத ஒழிய நீங்க அதுக்கு உண்டான திட்டங்களை தீட்டுவதற்கு உண்டான ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்குமே கொஞ்சம் யோசனை பண்ணி தான் பண்ணணும். ஏனென்றால் சுக்கிரன் சனியினுடைய காம்பினேஷன் ஒரே டிகிரியில தான் தள்ளி வந்து ராகு இருக்கார். ஆக சுக்கிரன், ராகு, சனி இந்த 3 பேரினுடைய காம்பினேஷன் வந்து உங்களுடைய எதிர்கால திட்டத்திற்கு, அதாவது செயல்முறையை ஆக்குவதற்கு உண்டான காலகட்டம் இல்லை, திட்டமிடுவதற்கு உண்டான காலகட்டம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். இரவுகளில் 8 மணிக்கு மேல டிரைவிங் வேண்டவே வேண்டாம். அது மட்டும் நீங்க ஆணித்தரமாக புரிந்து கொள்ளுங்கள். சரி, இப்ப பலனுக்கு போயிடுவோம். மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் அரசாங்க ரீதியாக இருந்த அத்தனை பிளாக்கேஜ் நான் சொல்லுவேன், தடைகளும் நீங்க போகின்றது. பிறகு தந்தை வழி வந்த சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் அதிகமாகி ஆனால் தீர்வு காணப்போகிறது. லேண்டு விஷயத்தை டீல் பண்ணலாம். பிறகு வந்து குடும்பத்துல வந்து கொஞ்சம் கலக்கங்கள் இருக்கும். புதிய முயற்சிகள் எடுத்து நான் பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் பொறுத்து இருக்கலாம். அரசாங்க ரீதியாகவும் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுபவர்களும் பிறகு அரசியலில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஆதாயமாக இருந்தாலும் கூட இந்த வாரம் வந்து நம்ம வந்து முன்னின்று டக்குன்னு எடுத்து பண்ணிட வேண்டாம். ஏனென்றால் ராகுவுடன் சேர்ந்து 3 கிரகங்கள், மொத்தம் 4 கிரகங்கள் உங்களுக்கு 12ஆம் இடத்துல தான் இருக்கிறது. அப்போ 2 குண்டானவன் 12ஆம் இடத்துல இருந்து இன்னும் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது. இந்த வாரமும் அந்த பரிவர்த்தனை யோகமானது தொடர்கிறது. அதனால எந்த ஒரு செலவு தொட்டனாலும் பெருசாக எடுத்து விட்டோம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என்ன செலவு பண்ணலாம் அப்படின்னாக்கா, பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணலாம், அவ்வளவுதான். ஒரு லேண்ட் வாங்கலாமா அப்படின்னா லேண்டு டீல் பண்ணலாம். ஆனால் இந்த வாரம் வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. இந்த வாரம் வந்து நம்ம லேண்டுக்கு உண்டான அந்த பிளானிங் எல்லாம் பண்ணுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. திருமண ஏற்பாடுகள், பெண் மாப்பிள்ளை பார்க்கறது இந்த வாரம் வேண்டான்னு சொல்லிட்டேன். ப்ரப்போசல் வேண்டான்னு சொல்லிட்டேன். வெளியூர் நாம் போகணும், அதாவது வெளியூருக்கு போய் குடி மாற போறோம், இந்த வாரம் வேண்டாம், அடுத்த வாரம் மாறிக்கொள்ளலாம். அதனால இந்த வாரம் என்பது இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது புதிதாக தொடங்கக்கூடியதை எதுவுமே நீங்கள் அவாய்ட் பண்ணுவது நல்லது. சரி, இதுல செவ்வாய் புதன்ல வந்து ஷேர் மார்க்கெட்ல உங்களுக்கு ஒரு லாபமானது காத்திருக்கிறது. அதை வைத்து கொண்டு அதுக்கு மேல நான் இன்னும் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே முடிவெடுக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுத்துருங்க. ஒரு 2 வீக்ஸ் நம்ம பொறுத்து புதிதான விஷயங்களில் நாம ஈடுபடுவோம். புதிதான விஷயங்கள்ல வந்து நம்ம ஷேரை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இதுல இந்த வாரம் வந்து சந்திரன் வந்து மேஷத்துல இருந்து மிதுனம் வரைக்கும் போறாரு இல்லையா? இந்த மேஷத்துல சந்திரன் இருக்கும்போது அமாவாசை யோகமா இருந்தாலும் முதல் 2 நாட்கள் உங்களுக்கு வந்து சகோதர உறவுகளுடன் நல்ல மேம்பாடுகள் இருக்கின்றன. தாயினுடைய உறவுல நிறைய முன்னேற்றங்கள் இருக்கிறது. பிறகு பகைமை நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. வியாதி, அதாவது நம்மளுடைய உடல் நிலையில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னு கேட்டா, அதாவது இது யாருக்கு சொல்லுகிறேன் அப்படின்னாக்கா, ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்கிறார்கள், ஆப்ரேஷன் வந்து பண்ண வேண்டும் அப்படின்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரத்தை வந்து நம்ம ஒத்தி போடலாம். அது வந்து டாக்டர்ஸினுடைய ஒரு முடிவு, நம்ம இதுல போய் தலையிட முடியாது. ஆனால் கொஞ்சம் தள்ளி போட முடிந்தது ஒன்றும் இல்லை. ஒரு குழந்தைக்காக நம்ம வந்து ஒரு சிசேரியனுக்கு ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னா அடுத்த வாரம் பண்ண முடிஞ்சதுன்னாக்கா நல்லது. இன்ஃபேக்ட் குழந்தைக்கு நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் இது வந்து நம்முடைய இந்த ஜாதகம் தெரிந்தவர்கள் வந்து இந்த நேரத்துல வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணோம்னா அது வந்து நல்லபடியான குழந்தையா பிறக்கும் அப்படிங்கிறது வாஸ்தவம் தான். இருந்தாலும் மேலே இருக்கக்கூடிய கடவுளுடைய திட்டம் வந்து எப்படியோ அது அப்படித்தான் நடக்கும். அதனால மேக்சிமம் வந்து குழந்தை தன்னுடைய டைம்ல தான் பிறக்கணும். சுவாமிஜி இந்த நேரத்துல குழந்தை பிறந்துட்டா அப்படின்னாக்கா அதுக்கும் ஏதாவது சூக்ஷ்மங்கள் இருக்கும். இருந்தாலும் நம்ம அப்படி ஆப்ஷன் இருந்ததுன்னா முன்னாடி இல்லை சார் இந்த வாரத்துக்குள்ள போட்டுடலாம் அப்படிங்கிறது வேண்டாம், அடுத்த வாரம் போட்டும், ரைட். இதுதான் வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு உண்டான ஒரு பலனாக பார்க்கிறேன். மேஷ ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60% பாசிட்டிவான ரிசல்ட்டும் 40% வந்து நம்ம நெகட்டிவ்னு சொல்ல மாட்டேன், நம்ம காத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது. ஆக காத்திருத்தல் என்கின்ற தவத்தை மேஷ ராசியினர் மேற்கொள்ள வேண்டும். ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கிறது அப்படின்னா, சகோதரர்களுடைய உறவில் நல்ல மேன்மை இருக்கிறது. சகோதர உறவு வந்து
உங்களுக்கு கொஞ்சம் முதல் 2 நாட்கள்ல வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு பிணக்கு அப்படிங்கிறது வாரம் முழுமைக்கும் வந்து பாசிட்டிவாக மாறி விடுகிறது. 3வது நாள்ல இருந்து, செவ்வாய்க்கிழமையில இருந்து உங்களுக்கு கஜகேசரி யோகமானது செவ்வாய் புதன் இந்த 2 நாட்கள்ல ஏற்படுறதுனால உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய உடல் ரீதியான பிரச்சனை, குடும்ப ரீதியாக பிரச்சனை எல்லாமே தெருவை காண இருக்கிறது. உங்களுக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரனும் பிறகு வந்து சனியும் வந்து கிட்டத்தட்ட ஒரே டிகிரியில் இருக்கிறார். அப்படிங்கும்போது 11ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கிரன் பிறகு பரிவர்த்தனையாகி லக்னத்துக்கு போய்விட, அதாவது உங்களுடைய ரிஷபத்திற்கு போய்விட, சனி என்பவர் உங்களுடைய யோக காரகன் வந்து அங்க இருக்கிறார். அப்போ இது வந்து ஏதாவது ஒரு பழைய பிரச்சனைகள் அல்லது நீண்ட நாள் வந்து கிடப்புல இருந்த ஒரு வியாபார தடையோ ஏதோ அது வந்து உங்களுடைய தலையீட்டினால் அது வந்து தேர்வு காணப்பட போகிறது அப்படிங்கிறதா உண்மை. கொஞ்சம் தைரியமாக நீங்கள் வந்து அதை செய்ய வேண்டும். உங்களுக்கு வந்து லக்ஷ்மி நரசிம்மனுடைய வழிபாடு கண்டிப்பாக உங்களுடைய வியாபாரத்தில் விருத்தியை கொடுக்கும். அதே போல நிறைய பேருக்கு வந்து ஆரோக்கியம் நல்லபடியா மேலோங்கும். நீண்ட நாள் வியாதியானது குறைவதை காண்போம். பிறகு பண வரவு அப்படிங்கிறது இந்த வாரத்துக்கு பிறகு, இந்த வாரத்துல ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஏற்படுகிறது. அதாவது இதே சுக்கிரன் சனி சேர்க்கை அப்படிங்கிறது மேஷ ராசிக்காரர்களுக்கு அது தீமையாக இருந்தாலும் உங்களுக்கு அது மிக மிக நன்மையாகத்தான் இருக்க போகிறது. குழந்தைகளுடைய விஷயத்துல மட்டும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் நன்மையை பயக்கும். கொஞ்சம் நம்ம வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுலேயும் கூட குறிப்பாக ஹாஸ்டல் நான் மாறுறேன், அதாவது இருப்பிட ஒரு ஹாஸ்டல்ல இருந்து இன்னொரு ஹாஸ்டலுக்கு மாறுறேன் அப்படிங்கிறது, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு மாறுறேங்கிறது, ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூல், ஒரு காலேஜ்ல இருந்து இன்னொரு காலேஜ், அல்லது ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு சப்ஜெக்டுக்கு மாறுறேன் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். அது மட்டும் தான் படிப்பு. இந்த மாணாக்கர்களுக்கு மட்டும்தான் இந்த வாரமானது கொஞ்சம் ஜாக்கிரதையாக முடிவை மாற்றிக்கொள்ளாத, நம்ம வந்து என்ன முடிவோ அதுல மட்டும் இப்போதைக்கு அப்படியே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாகவே நம்ம போயிடணும். எந்த நெகட்டிவ் வந்தாலும் அதை பத்தி கண்டுக்கவே வேண்டாம். குழந்தை வரம் இருக்கிறது. ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய வாரம் இது. நல்லபடியா ப்ரப்போஸ் பண்ணலாம். ஆனால் வேறு மொழி பேசுபவர்களுடைய, வேறு ஸ்டேட்ல இருக்கிறவங்களோட காதல் ஏற்படுவது, காதல் உறவு ஏற்படுவது நன்மை. எதிர்பாராத விதமாக சில பேருக்கு வந்து டக்குன்னு வந்து கல்யாணம் முடிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள், பால்ய சிநேகிதம் அல்லது வந்து கூட படித்தவர்கள், சொந்தக்காரர்களில் வந்து பெண் அமையக்கூடிய, மாப்பிள்ளை அமையக்கூடிய யோகமானது இருக்கிறது. ஆக ரிஷப ராசிக்காரர்களுக்கு, மாணவர்களுக்கு தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டை ஒழிய மற்ற அனைவருக்கும் நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டே இருக்கின்றது. கவர்மெண்ட் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயமானது கொஞ்சம் டிலே ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் நான் என்ன சொன்னேன், லக்ஷ்மி நாராயணர் அல்லது லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடு மேம்பாடு தரும். மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கிறது? பிசினஸ் சம்பந்தப்பட்ட முடிவுகள்ல தான் ஃபோக்கஸாக இருக்க வேண்டும் உங்களுக்கு. இதுல அரசாங்கத்துடன் வந்து கான்ட்ராக்ட் எடுத்தவர்களுக்கு அந்த கான்ட்ராக்டின் மூலமாக நல்ல ஆதாயம், ஏதாவது மிஸ் ஆகக்கூடிய அந்த மாதிரியான இருந்த கான்ட்ராக்டும் கூட டக்குன்னு உங்களுக்கு கை கூடக்கூடிய ஒரு அமைப்பு. என்ன நீங்கள் முயற்சிக்க வேண்டும். கொஞ்சம் அதுக்கு நம்ம லாபத்துல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாலும் வரலாம். வீடு மாற்றுவதற்குண்டான யோகம் இருக்கிறது. ஆனால் வந்து இந்த வாரத்துல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வைத்துக் கொள்ளுவது அல்லது வந்து ஒரு இடத்தை நிச்சயம் பண்றது, இது இந்த வாரம் வேணாம். நம்ம போய் பார்த்துட்டு வரலாம், அதுக்கு உண்டான திட்டங்கள்லாம் திட்டலாம். ஒரு லேண்ட் வாங்குறதோ, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதோ, அதெல்லாமே பண்ணலாம். பிசினஸ் மேனுக்கு முதல்ல வந்து வெளியூர் வெளி மாநிலங்களோட தொடர்பு கொண்ட அந்த பிசினஸ் மேன்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக நம்ம முடிவெடுத்தோம்னாக்கா பிசினஸினுடைய வருமானங்கள் வந்து நிறைய பெருகுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. வேற்றுமொழி பேசி, அதாவது நம்ம ஊர்ல தமிழ்ல பேசுறோம், நம்ம வெளியில பக்கத்துல வந்து தெலுங்கு பேசுறது, கன்னடம் பேசுறது, அல்லது வந்து மலையாளம் பேசுறது, இல்லை வடக்க போய் வந்து நம்ம வடமொழியை வந்து பேசி அந்த மாதிரியான வியாபாரங்கள், வெளிநாடு இங்கிலீஷ்ல பேசுறது. ஆக வேற்று மொழியில் வியாபாரம் செய்பவர்கள், வேற்று இனத்தவருடைய வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரமானது ஒரு பொன்னான வாரமாக அமைந்திருக்கிறது. லேண்டு லிட்டிகேஷன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருப்பவர்கள், கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிறவர்களுக்கு இந்த வாரம் தீர்வு கண்டிப்பாக கிடைச்சிடும். ஆனால் என்ன பண்ணணும்னு கேட்டா, காவல் தெய்வங்களை
அதுவும் காவல் பெண் தெய்வங்கள் பேச்சாயி, பண்ணாரி மாரியம்மன், காளியம்மன், இந்த மாதிரியான காவல் தெய்வங்கள் உக்கிரமான தெய்வங்களை வழிபடும் போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ் லிட்டிகேஷன்ஸ் எல்லாமே தீர்ந்துடும். திருமணத்தில் இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். கணவன் மனைவி உறவுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த வாரம் சுமூகமாக தீர்க்கப்படும். ஆனால் சகோதர உறவுகளோட கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். செவ்வாய் நிமித்தப்பட்ட இப்ப ஒருத்தர் டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்கார் அப்படின்னாக்கா, செவ்வாய் நீச்சம் பெற்று அந்த பரிவர்த்தனை யோகத்தினால நீச்சம் அடைவதனால மெடிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு நான் டாக்டருக்கு முயற்சி பண்ணுகின்றேன் அப்படிங்கிறவர்கள் சொந்தமாக அவர்கள் பிராக்டிஸ் பண்ணுவதற்குண்டான முயற்சியை மேற்கொள்ள முடியும். வெளியூர் வெளிமாநிலங்களுக்கு போறது நல்ல ஆதாயம் உண்டு, வருமானம் நிறைய உண்டு. அதை நான் முதலே சொல்லிட்டு கவர்மெண்ட் மூலமாக அரசியலில் ஆதாயம் நிறைய உண்டு. இந்த வாரம் பண்ணக்கூடாதது, அரசியல்வாதிகள் கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாது. அதுலேயும் கூட கேம்பிளிங் அப்படிங்கிற அந்த ஒரு சமாச்சாரம் வந்துடக்கூடாது. ஏனென்றால் 8க்குண்டானவன் 10ஆம் இடத்துல உட்கார 5க்குண்டானவனோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறார். அப்படிங்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். கேம்பிளிங், சூதாட்டம் இது மட்டும் இருக்கக்கூடாது. ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் லாபம் இருக்கிறது. ஜவுளி கடை வைத்திருப்பவர், துணி கடைகள் வைத்திருப்பவர்களுக்கு இந்த வாரம் அவர்கள் எதிர்பார்த்த ஒரு முடிவை சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. கம்ப்யூட்டர் செக்டர்ல, அதாவது ஐடி செக்டர்ல இருப்பவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்கள், கல்வித்துறை வைத்து நடத்துபவர்கள், இவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வாரமானது ஒரு ஆன்சைட்டுக்கு போகக்கூடிய, அதாவது ஒரு நமக்கு ஒரு ப்ராக்ரெசிவான ஒரு வாரமாக அமைந்திருக்கிறது. தாயினுடைய உடல்நிலை கொஞ்சம் அசௌகரியம் கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. இருந்தாலும் அவர்களுக்கு குணம் நன்கு அமையக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தை வரமானது இந்த வாரம் ஏற்படுகிறது. ஆனால் இந்த வாரத்துல மிதுன ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்கும் ஆகில் உடனே அவர் லக்ஷ்மி நரசிம்மருக்கு பால் அபிஷேகத்திற்கு கொடுக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய அரிஷ்ட தோஷங்கள் நீங்குவதற்கு இது ஒரு பெரிய ஆதாயமாக இருக்கிறது. பிலிம் இண்டஸ்ட்ரியில இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ இந்த வாரம் கிடைக்க போகிறது. ஆக மிதுன ராசி அன்பர்களுக்கு இது ஒரு யோகமான வாரம் அப்படின்னு தான் நான் சொல்றேன். கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் நீச்சம் பெற்ற மார்ஸ், அதாவது செவ்வாய் உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருக்க, சூரியன் 10ஆம் இடத்திலிருந்து ஒரு உச்சம் பெற்ற சூரியனாக இருக்க, அவருடன் இருக்கக்கூடிய அந்த சந்திரன் பரிவர்த்தனை ஆகிறார். அப்படின்னா பிசினஸ் வாய்ப்புகள் தேடி வரும், வேலை வாய்ப்புகள் தேடி வரும், சகோதரர்கள் மூலமாக, மூத்த சகோதரர்கள் மூலமாக தேடி வரும். இது ஒரு பெரிய சமாச்சாரம். அதுவும் கவர்மெண்ட்ல அரசாங்க நிமித்தப்பட்ட விஷயங்கள் தேடி வரும். அரசியல் இருப்பவர்களுக்கு ஆதாயமும் வாய்ப்பும் தேடி வரும். வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் இல்லையா? அங்கதான் நம்ம சொதப்பிடுவோம். ஏனென்றால் 8க்குண்டானவன் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார், 12க்குண்டானவனோட இந்த பாக்கியஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனால நம்ம வரக்கூடிய வாய்ப்பை ரிஜெக்ட் பண்ணாம இருந்தா போதும். எப்பயுமே வாய்ப்பு தேடி வரும்போது நம்மளுடைய அந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய புத்தி இருக்காது. நம்ம லூஸ் பண்ணிடுவோம். அதாவது அதை வாய்ப்பை தவற விட்டு விடுவோம். அப்படி தவற விடாமல் பயன்படுத்துங்கள். 9க்கும் 11க்கும் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால அது ஒரு பாசிட்டிவ். 2 விதமான பரிவர்த்தனை யோகமானது இருக்கிறது. அதுல ஒரு இடத்துல சூரியன் உச்சமாக 10ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது இன்னும் கூட உங்களுக்கு ஆத்தன்டிவான வாய்ப்பு வரப்போகிறது அப்படிங்கிறத காண்பிக்கிறது. வெளியூர் பிரயாணங்கள், நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஷேரை நம்ம மாத்தாம இப்போதைக்கு விற்காம இருக்கிறது நல்லது. கல்வித்துறையில நிறைய சாதிக்கக்கூடிய அமைப்பு. கல்வி ஸ்தாபனங்கள் வைத்திருப்பவர்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய பர்மிஷன்ஸ் அத்தனையுமே கிடைச்சிடும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு கிரீன் கார்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், புதிய அதாவது காதல் மலர்வதற்குண்டான வாய்ப்புகள், குழந்தை வரமானது, நல்ல குழந்தை வரமானது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணலாம். பிறகு திருமணம் 2வது திருமணம் அப்படிங்கிறவர்களுக்கு டக்குன்னு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள், லவ் சக்சஸ் ஆயிடும். அதே போல திருமணமும் உடனடியாக கிடைத்துவிடும். குழந்தை வரம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக இந்த வாரம் கடகராசிக்காரர்களுக்கு நிறைய பாசிட்டிவிட்டிஸ், வாய்ப்புகளை தவற விடக்கூடாது. அதாவது அலட்சிய போக்கு இல்லாம இருந்தா போதும்.
வண்டியில வந்து சாகசங்கள் வேண்டாம். என்னதான் இருந்தாலும் செவ்வாய் வந்து இந்த ஜாதகத்துக்கு வந்து ஒரு 10க்கு உண்டானவன் அப்படிங்கும்போது நம்ம வந்து முதலாளியே உட்காந்துட்டு போங்க. நான் சொல்றேன், முதல்ல யாருமே முதலாளி கிடையாது இந்த உலகத்துல, கடவுள் ஒருத்தர் தான் முதலாளி. இருந்தாலும் நம்ம ஒரு வண்டி ஒரு தூரமா போகணுமா, ஒரு டிராவல் போகணுமா, நம்ம வந்து சாகசம் பண்ணாம அந்த இடத்துல ஒரு அட்வென்ச்சரஸா இல்லாம நம்ம போக வேண்டிய காரியங்கள், டிரைவிங்க்கு அதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார். அவரை வந்து நம்ம ஒருத்தர் பார்த்த சாரதி மாதிரி ஒருத்தரை அமைத்துக்கிட்டு நம்ம அமைச்சுண்டு நம்ம வந்து காரியத்துல கண்ணா இருப்போம். காரியத்துல கண்ணா இருங்க. இந்த வாரம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. காதையும் கண்களையும் பட்டை தீட்டி கொண்டு புத்தியை தீக்ஷணமாக வைத்துக் கொண்டால் இந்த வாரம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. முருகனுடைய வழிபாடு, அம்பாளுடைய வழிபாடு கடகராசிக்காரர்களுக்கு மிகுந்த மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கிறது? இந்த வாரத்துல திடீர்னு எல்லாமே நடக்கும். எதிர்பாராத விடமா, பாசிட்டிவா நெகட்டிவா சுவாமிஜி அப்படின்னாக்கா 6க்கு உண்டானவன் 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கு. ஸோ 8க்கு உண்டானவன் 10ஆம் இடத்தோட 10க்கு உண்டானவன் 8, இந்த மாதிரி பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது. பிறகு 9க்கும் 12க்கும் ஒரு பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது. இது எல்லாம் எதை காண்பிக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு வந்து அப்பா மற்றும் அப்பாவுடைய பிசினஸ் அல்லது சொத்து விஷயங்கள்ல வந்து இத்தனை நாள் வந்து இருந்த தேக்க நிலை மாறி டக்குன்னு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுவே முடிவடைச்சு எதிர்பாராத விதமாக பாசிட்டிவாக. அப்புறம் நான் வந்து வெளியூருக்கு போகணும், விசாவே கிடைக்கல அப்படிங்கிறவர்களுக்கு டக்குன்னு விசா கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. என்ன வியாதின்னே தெரியல, இப்பவே சஃபர் ஆகிட்டே இருக்கேன் இதுதான் அப்படின்னு தீர்வு கிடைச்சிடும். அப்புறம் வந்து நண்பன் மாதிரியே இருந்து நம்மளை ஏமாத்திக்கிட்டே இருந்த அந்த ஆளுடைய முகம் வெளுத்துரும். அதாவது சாயம் வெளுத்து விடும், நமக்கு அடையாளம் கண்டுடும். அதனால நம்ம ஆபத்துல இருந்து தப்பித்துக் கொள்வோம். 11க்கு உண்டானவனும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடன் அப்படிங்கிற ஒரு அந்த வேதனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, கடன் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு. பிறகு வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து தடாலடியாக நமக்கு பாசிட்டிவாக கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அவசரப்பட்டுடாம நம்ம அது பார்த்து இது பண்ணணும். ரைட்டு. செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துல இருந்து பரிவர்த்தனை ஆயிருக்கிறதுனால கொஞ்சம் வாகனங்களில் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். திருமண விஷயங்களில் லவ் ப்ரப்போசல் வந்து ஒரு வாரம் தள்ளி வச்சுக்கிடலாம். பெண் மாப்பிள்ளை பார்க்கறது ஒரு வாரம் தள்ளி வச்சுக்கிடலாம். கவர்மெண்ட் ரீதியாக ஏதாவது அப்ளை பண்ண வேண்டியது இருக்கு, கவர்மெண்ட் ரீதியாக எனக்கு ஏதாவது காரியம் சாதிக்க வேண்டியது இருக்கு, இந்த வாரம் உடனடியாக முடிவெடுத்து உடனடியாக அதுக்குண்டான ஏற்பாடுகள் செய்யலாம். தாயினுடைய உறவுல வந்து மேன்மை இருந்தாலும் கூட தாயினுடைய உறவு கொஞ்சம் வந்து ட்ரீட்மெண்ட்டினுடைய அவசியம் ஏற்படுகிறது. நம்முடைய உடல்நிலையில வயிற்றை பாதுகாத்துக் கொள்வது மிகவும் முக்கியம். கேத்து வந்து இன்னும் கொஞ்சம், அதாவது அடுத்த மாசம் வந்து கேத்து மூவ் பண்றாரு, 2ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய தலைக்கு வரப்போகிறார். அப்படிங்கும்போது வயிற்றை கெடுத்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும். நம்ம சாப்பிட்றது கொஞ்சம் ஜாக்கிரதையா, நம்ம வந்து எதை சாப்பிடணுமோ அதை தான் சாப்பிடணும். 2ஆம் இடத்துல கேத்து உட்கார்ந்து இருந்தாலே நமக்கு எல்லாத்தையுமே சாப்பிடணும்னு தோணும். சாப்பிட்றதுக்கு தானே இப்போ வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிலாசபி தோணும். ஆனா அது வந்து வயிற்றை கெடுத்து விடும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிறகு சனியும் ராகுவும் வந்து சுக்கிரனும் ஒன்றாக இருக்கிறார்கள். அப்படிங்கிற பட்சத்துல வெளியூர் வெளிமாநிலங்களில் நம்ம போய் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணும்போது ஒரு அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு அம்பாளுடைய கோயிலுக்கு போயிட்டு வந்து அதை வந்து அந்த மீட்டிங்கை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணலாம். இல்லையா நமக்கு தெரிந்த கோயில்கள்ல அம்பாள் கோயில்ல அர்ச்சனை பண்ண வைக்கலாம். இது உங்களுக்கு பாசிட்டிவாக முடியும். சிம்ம ராசிக்காரர்கள் வந்து அம்பாளுடைய வழிபாடு, அதுலேயும் கூட எந்த தாய் அப்படின்னாக்கா துர்க்கை அம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு மேன்மையை தரும். அதே போல சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்வது குழந்தை வரத்திற்கு ஏற்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது. புதிதாக பிசினஸ் ஆரம்பிக்க வேண்டுமா, திட்டமிடுவதற்கு நல்ல ஒரு அமைப்பு. அதே போல படிப்பு, நம்ம வந்து வேத பாடசாலை அல்லது வந்து ஒரு சயின்ஸ் நான் போய் படிக்க போறேன், ஒரு அஸ்ட்ராலஜியை வந்து நான் வந்து ஆரம்பிக்க போறேன், படிப்பு ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கிறவர்களுக்கு இந்த வாரம் நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் என்பது, அதாவது ஒரு சாதாரணமான ஆனால் திடீரென்று எதிர்பாராத விதமாக தேக்க நிலையுடன் இருந்த விஷயங்கள் மாறி மீண்டும் ஓட்டத்திற்கான விஷயங்கள் ஆரம்பிக்கக்கூடிய
ஒரு வாரமாக இருக்கிறது. திருமண உறவுகள் கண்டிப்பாக திருமணத்துக்கு பிறகு ஃபாரின் போகக்கூடிய அமைப்புகள் பெண் குழந்தைகளுக்காக ஒரு நல்ல ஒரு விஷயமாக நான் பார்க்கின்றேன். ஆக திருமணம் நடக்கும், நடந்த உடனே நமக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். சில பேருக்கு வெளிநாட்டுல இருந்து நான் திருமணம்னு நினைப்பார்கள். அது கொஞ்சம் சாத்தியமற்றதாக இருக்கிறது. வெளிநாட்டிலே கொஞ்ச நாள் தொடரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. ஆக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது திடீர் திருப்பங்களுடன் கூடிய வாரமாக இருக்கிறது. கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கிறது அப்படின்னா, முதல்ல அலுவலகத்துல இத்தனை நாள் எனக்கு ஆபீஸே சரியில்லைப்பா, எனக்கு ஆபீஸ்ல உட்காரவே முடியல. வீட்டுல நான் சொல்லலை, நம்ம பிசினஸ் பண்ற இடம், வேலை பண்ற இடம், நம்ம எங்க ஒரு கிரியேட்டிவிட்டியோட இருக்கணும்னு நினைச்சோமோ அந்த இடத்துல ஒரு பெரிய தாக்கமாக தேக்கமாக ஒரு மாதிரி ஸ்ட்ரக்காயே இருந்த நிலை இந்த வாரத்துல இருந்து மாறப்போகிறது. 6க்கு உண்டானவன் 7ஆம் இடத்துல இருக்கிறார். அவரோட பாருங்களேன், அவரோட சுக்கிரன் இருக்கிறார். அதாவது 9க்கும் 2க்கும் வருமானத்துக்கு உண்டானவன் அங்கதான் இருக்கிறார். பிறகு புதனும் கேந்திராதிபதி, அவரும் அங்கதான் இருக்கிறார். அப்படிங்கும் போது இந்த சுக்கிரன் உச்சமாக இங்கிருந்து ஒரு திரிகோணத்தோட பரிவர்த்தனை ஆகிறதுனால இந்த வாரம் உங்களுடைய அலுவலகம் அதாவது ஆபீஸ் எங்க நீங்க உங்களை யோசனை பண்ணி திங்க் பண்ணி ஒரு கிரியேட்டிவிட்டியோட செயலாற்றுகிறீர்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். இது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் தான் இந்த வாரம். அப்ப கன்னி ராசிக்காரர்களுக்கு நம்முடைய அலுவலகத்துல ஏதோ கழுத்தை பிடிச்ச மாதிரி அப்படியே நம்மளை எதுவும் செயலாற்ற முடியாம இருந்தது, அந்த நிலை மாறப்போகிறது. அதே போல கேத்துவனுடைய பெயர்ச்சியினுடைய அந்த ஒரு நிலை இப்ப ஆரம்பிச்சிடும். கேத்துவும் ராகுவும் நல்ல நிலைக்கு போக போகிறார்கள். அதனுடைய முத்தாய்ப்பாக ஆரம்ப நிலை கட்டமாக இந்த பாசிட்டிவிட்டி நம்ம யோசனை பண்ணணும், ஒழிய அவசரப்படக்கூடாது. கொஞ்சம் நிதானமாகத்தான் நம்ம செயலாற்ற வேண்டும். சண்டை போட வேண்டாம். யாருடன் கேட்டா வாழ்க்கை துணையுடன் சண்டை போட வேண்டாம். என்ன குற்றம் குறைகள் இருந்தாலும் அமைதியாக அதை அக்செப்ட் பண்ணிட்டோம்னாக்கா வாழ்க்கையானது இடிக்கும். திருமண ஏற்பாடுகள் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ப்ரப்போஸ் பண்ணுவதற்கு ஒரு வாரம் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சகோதரர்கள் உறவோட நல்ல ஒரு சகோதரர்கள் ஒரு ஹாயா சொல்லணும். நீங்க நல்ல அவர்களோட ஒரு ட்ரிப்பு போறது, அவர்களோட சேர்ந்து ஏதாவது ஒரு எதிர்காலத்துக்கு திட்டமிடுவது, இதெல்லாம் தாராளமாக பண்ணலாம். கன்னி ராசி என்பவர்களுக்கு சகோதரர்கள் மூலமாக நல்ல மேன்மையானது காத்திருக்கின்றது. பிறகு கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் விரிசல் இருந்தாலும் அவர்கள் சரியாகி விடுவார்கள். பிறகு தாயினுடைய உடல்நிலையில் நல்ல மேம்பாடு, கண்டிப்பாக குணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. தந்தையினுடைய விஷயங்களில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம்னா நமக்கு லாபம் காத்திருக்கிறது. ஏனென்றால் 12க்கு உண்டானவன் அவர் உச்சமாகி 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அவரோட செவ்வாய் சேர போகிறார். அப்படிங்கும்போது செவ்வாய் இந்த உங்களுடைய ராசிக்கு பகைவன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அப்பாவோட அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுங்க. வேற யாருக்கு அப்பாவுடைய காலில் பாதம் பணிவது நமக்கு நல்ல மேன்மையை கொடுக்கும். அதனால இந்த வாரம் கன்னிராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் உக்கிரமான நரசிம்மர். உக்கிர நரசிம்மருடைய வழிபாடு அவர்களுக்கு மேற்கொண்டு ஆற்றலை மேம்படுத்தும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இது ஒரு நல்ல வாரம். கல்வி ஸ்தாபனங்கள் வைத்து நடத்துபவர்கள், பெரிய பெரிய ஃபேக்டரிஸ், குடோன் இந்த மாதிரி இருப்பவர்கள், நூல் ஆலைகள் வைத்து நடத்துபவர்கள், பிறகு விவசாயம் துறை சார்ந்தவர்கள், வேளாண் துறை சார்ந்தவர்கள், கம்யூனிகேஷன்ல இருப்பவர்கள், தொலைத்தொடர்பு துறையில் இருப்பவர்கள், பிறகு நியூஸ் சேனலில் இருப்பவர்கள், இவர்களுக்கு அத்தனை பேருக்குமே நல்ல ஒரு ஆக்கத்துடன் கூடிய எதிர்காலத்துக்கு உண்டான தொடக்கமாக இந்த வாரத்தை நான் பார்க்கிறேன். கன்னிராசி அன்பர்கள், நீங்கள் யோசியுங்கள், ஓட ஆரம்பியுங்கள். துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் ஒரு முக்கியமான வாரம். என்ன கேட்டா என்ன அப்படின்னா, பார்ட்னர்ஷிப்ல ஒரு பெரிய ஒரு லாபம். பார்ட்னர்ஷிப் ஒரு நல்ல சக்சஸ் வரக்கூடிய பார்ட்னர்ஷிப் வைப்பதற்கு யோசனை பண்ணுங்க. அப்புறம் உங்களுடைய யோகாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு போட்டி நிறுவனம் அல்லது ஒரு பெரிய காம்படிட்டராக இருப்பவர்கள்
முக்கியமாக ஸ்போர்ட்ஸில் இருப்பவர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். ஆக பிசினஸ் ரீதியாக போட்டி பொறாமைகளை தகர்த்து எறியக்கூடிய ஒரு வாரம். தைரியமா தில்லா நீங்க முடிவுகள் எடுக்கலாம். 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து ஒரு கேந்திரத்துக்கு அவர் பரிவர்த்தனை ஆகிறார் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. இதுல ஒரு டிராபேக் இருக்கு. என்ன டிராபேக் அப்படின்னா, வாழ்க்கை துணையுடன் சண்டை போடுறது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அப்புறம் லவ் அப்படிங்கிறது அதாவது ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தள்ளி போட்டுடணும். பிறகு தன்னுடைய சகோதர உறவுகளோட ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம். பார்ட்னர்ஷிப், இந்த வாரமே ஒரு பார்ட்னர்ஷிப்புக்கு உண்டான ஒரு வாரம். நல்ல ஒரு அமைப்பு. அதாவது தம்பியுடையான் படைக்கஞ்சான் அப்படிங்கிற மாதிரி இந்த வாரம் அண்ணன் தம்பி உறவுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அமைப்பு. சகோதரனுடைய சப்போர்ட், அதே மாதிரி நண்பர்களுடைய ஒரு சப்போர்ட் இருக்கிறது, அப்பாவுடைய சப்போர்ட் இருக்கிறது. அப்பாவுக்கு நல்ல ஒரு மேன்மை, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உடல்நிலை மேன்மை ஆகிறது. உங்களுடைய வியாதிகள் நல்லபடியாக குறைவது. பிறகு சனியினுடைய அந்த அமைப்புனால படிப்பவர்களுக்கு டக்குன்னு நமக்கு வேற படிப்பு படிக்கலாமே அப்படின்னு தோணக்கூடியவர்களுக்கு ஆராய்ந்து மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. துளாராசி அன்பர்களுக்கு சனி நல்லவர் அப்படிங்கிறதுனால அவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ராக்ரெசிவான ஒரு ஃபீல்டை செலக்ட் பண்ணி கொடுப்பார். லாயர்ஸுக்கு இது ஒரு சரியான வாரம், சரியான சேலஞ்சிங்கான வாரம். ஒரு சோதனை தான், அதை சாதனையாக மாற்றுவதற்கு உங்களுடைய முயற்சி தேவை. அந்த முயற்சி இருந்தால் உங்களுக்கு எதிர்காலத்தை செட் பண்ணிடலாம். நல்ல இதில் முக்கியமாக சிஏவாக இருப்பவர்கள், அவர்களுக்கு ஒரு நியூ ஃபார்ம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. லேண்ட் வாங்க வேண்டும், விற்க வேண்டும் அப்படிங்கிறவர்களுக்கு, ப்ரமோட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு வாரமாக இருக்கிறது. லேண்ட் வாங்கணும், ப்ராப்பர்ட்டி வாங்கணும் என்பவர்களுக்கும் நல்ல வாரம். மெடிக்கல் சயின்ஸ் படிப்பவர்களுக்கு நல்ல வாரம். புதிதாக வாகனம் வாங்குவது, ப்ராப்பர்ட்டி வாங்குவது, இது அத்தனைக்கும் ஏற்ற வாரமாக இருக்கிறது. அப்ப இந்த துலா ராசிக்காரர்களுக்கு நட்பினுடைய சகோதரனுடைய மேன்மையை உரைத்து வாழ்க்கையில ஒரு பெரிய முடிவுகளை எடுப்பதற்குண்டான ஒரு வாரம். ஹீலிங்கான வாரம்னு சொல்லுவேன். அவர்களுக்கு ஒரு ஹீலிங்கான வாரம்னாக்கா இது ஒரு ப்ராக்ரெசிவான, இருந்த அந்த வியாதிகளிலிருந்து நீங்கி, கஷ்டங்களிலிருந்து நீங்கி, கடன்ல இருந்து நீங்கி, எல்லாத்தையுமே எல்லா பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. போராட்டங்கள் குறையக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த வாரம் சனியும் சுக்கிரனும் ஒரே டிகிரியில இருக்கிறதுனால நீங்கள் உக்கிரமான நரசிம்மரையும் சேர்த்து வழிபடும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்களை காண முடியும். விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு திருமணமானது கைகூடக்கூடிய ஒரு வாரம். பிறகு நான் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வேணும், எனக்கு வேலை மாற்றணும் அப்படின்னா அப்ளை பண்ணிடுங்க இந்த வாரம். அதிலும் பிரைவேட் செக்டர்ல இருப்பவர்களுக்கு நான் வேலை மாறணும் அப்படிங்கிற அந்த ஒரு வேலை மாறணும்னா வேலை மாறல, அந்த இடத்த மாற்றணும். நான் இங்க டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கணும், வெளிநாட்டுல இருந்து உள்நாட்டுக்கு வரணும், இல்லை உள்நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு போகணும், அல்லது ஆன்சைட்டுக்கு போகணும். அதற்கு எல்லாத்துக்கும் அப்ளை பண்றதுக்கு உண்டான உகந்த வாரம். பிறகு திருமணத்துக்கு லவ் ப்ரப்போசல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். ஏன் அப்படின்னா நல்ல பாசிட்டிவா தான் இருக்கு. அதாவது சுக்கிரனும் புதனும் சனியும் இருக்கிறார்கள், ஆனால் ராகுவும் இருக்கிறார். இப்ப இதுல இந்த சனி ராகு ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக தள்ளி போட்டுறது கூட நல்லது. ஆனால் வேற்றுமொழி பேசுபவர்கள் அவர்களா உங்களுக்கு ப்ரப்போசல் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. புதிய வேலை டக்குன்னு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, சொந்த தொழில் தொடங்குவதற்குண்டான ஐடியா பண்ணக்கூடிய ஒரு வாரம், குடும்பத்தோட ஒரு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய ஒரு வாரம், ஒரு ஃபங்க்ஷன், நிறைய ஃபங்க்ஷன், கொஞ்சம் செலவாகக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. படிக்கின்ற மாணவர்களுக்கு கொஞ்சம் பேர்டன் அதிகமாக ஃபீல் பண்ணக்கூடிய வாரம். அதனால நீங்கள் ஹயக்ரீவரையோ அல்லது சரஸ்வதியையோ வழிபாடு செய்யுங்கள், உங்களுக்கு நன்மையான ஒரு வாரமாக அமையும். சரி, அப்பா அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். பூர்வீக சொத்துக்கள் மற்றும் தகராறுகள் இருந்தது அத்தனையுமே நீங்கக்கூடிய ஒரு வாரம். இன்டர்வியூக்கு போனோம்னாக்கா இன்டர்வியூ சித்தியாகக்கூடிய, வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். கம்யூனிகேஷன்ல இருப்பவர்கள், ஐடியில் இருப்பவர்கள், லாஜிஸ்டிக்கல் வைத்து நடத்துபவர்கள், இவர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல பாசிட்டிவான முடிவு எடுக்கக்கூடிய வாரம்.
குழந்தை வரம் வேண்டும். நம்மளா வந்து ஆர்டிஃபிஷியலாக குழந்தை வந்து முயற்சிப்பவர்கள் இந்த வாரத்துல வந்து நம்ம அதற்குண்டான வேலைகளை ஆரம்பித்து அடுத்த வாரம் வந்து அதை ப்ரொசீட் பண்ண முடியும். அரசியல் இருப்பவர்களுக்கு ஆதாயம் நிறைய இருக்கின்றது. அரசியலில் இருப்பவர்கள், அதே போல அரசாங்கத்தில் இருப்பவர்கள் இடமாற்றம், பிறகு வந்து நமக்கு வந்து ப்ரமோஷனுக்கு உண்டான அப்ளை பண்ணக்கூடிய ஒரு வாரம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இடமாற்றத்திற்கான வாரம், உடன் கூடிய வாரம். அதே போல புதிதாக நான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இன்னொரு ஒரு வருஷத்துல நீங்க வந்து வீடு மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. பாசிட்டிவாக வீடு மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அதற்குண்டான வேலைகளை நீங்கள் இப்பொழுதே திட்டமிட ஆரம்பிக்கலாம். விருச்சிக ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி மற்றும் கணபதி. உடல்நிலை சரியில்லைன்னாக்கா கணபதியினுடைய வழிபாடு. பிறகு படிப்பு விஷயத்திலும் சரி, டிரான்ஸ்பர் விஷயத்திலும் சரி, நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுனாக்கா மேதா தட்சிணாமூர்த்தி அல்லது சிவனுடைய வழிபாடு உங்களுக்கு வேண்டிய விஷயத்தை செய்து கொடுக்கும். தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் வந்து பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. என்ன பெரிய பெரிய முடிவுகள் அப்படின்னா, முதல்ல வந்து உங்களுடைய கரியரை மாற்ற வேண்டுமோ அப்படின்னு ஒரு ஐடியா வரும். இந்த வேலையை மாற்றணுமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா இருக்கேன், ப்ரமோஷனே கிடைக்கல, 10-15 வருஷம் இப்படியே ஒரே சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன், ப்ரமோஷன் கிடைக்கல, பேப்பர் போட்டு விடலாமா அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு வந்து இந்த அமாவாசை என்று நீங்கள் வந்து பகலாமுகியினுடைய உபாசனை, நான் இந்த வீடியோனுடைய ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், பகலாமுகியினுடைய கோயிலுக்கு போறது அல்லது பகலாமுகியினுடைய மந்திரத்தை சொல்லுவது, இதை சொல்லிட்டு அன்றைக்கு அமாவாசை அன்னைக்கு வந்து நீங்க திட்டம் தீட்டுங்கள். உங்களுக்கு எதிர்காலம் காத்திருக்காது. ஏனென்றால் தனுர் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய வருஷம் குரு பயிற்சியும் ராகு குறி பயிற்சியும் வந்து, அதாவது அடுத்த மாசம் நிகழக்கூடிய குரு பயிற்சி ராகு பயிற்சி ரொம்ப பாசிட்டிவான பயிற்சி. அதனால பெரிய மாற்றங்களுக்கு உண்டான முடிவை மேற்கொள்ளுங்கள், அதற்குண்டான திட்டம் தீட்டுங்கள், உங்களுக்கு நடக்கும். சரி, வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது பெரிய பெரிய விஷயமா, பெரிய ஒரு வீடு கட்டணுமா கனவு காணுங்கள். கண்டிப்பாக ஒரு லோன் எடுப்பதற்குண்டான முயற்சியை மேற்கொண்டு பெரிய முடிவுகள், ஒரு வீடு கட்டுறதுங்கிறது ஒரு நார்மலான முடிவு கிடையாது, பெரிய முடிவு. ஒரு வேலை மாற்றுவது அப்படிங்கிறது நார்மலான ஒரு முடிவு கிடையாது. அப்புறம் நான் வந்து வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது, பிசினஸ் வந்து ஒரு வெளியூருக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாற்றமும் ஒரு நார்மலான முடிவு கிடையாது. இந்த வாரம் வந்து பெரிய பெரிய முடிவுகளை எடுக்கக்கூடிய வாரம், எடுக்கும் போதும் பாசிட்டிவாக அமையக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. மேலும் இந்த வாரத்துல வந்து திருமண ஏற்பாடுகள் பண்ணுவது, டக்குனு திருமண ஏற்பாடுகள் நடப்பது, ப்ரப்போஸ் வந்து பண்ணிட்டு சொந்தத்திலே வந்து ஒரு ப்ரப்போசல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, சகோதர உறவோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, சகோதர உறவுகளுடன் சண்டை போடாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்த்து கொள்ளுங்கள். அப்படி சண்டை போட்டா யாருக்கு லாஸ்ன்னு கேட்டா நமக்கு தான் லாஸ் ஆகும். அப்புறம் வந்து கூட்டு தொழில் பண்றோம் இல்லையா, சகோதரர்களுக்குள்ளேயே அவர்களுக்குள்ள வந்து ஒரு பிரிவினை வரக்கூடிய ஒரு ஏற்பாடு இருக்கு. அதுல இருந்து நான் தனியா வந்து பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறதுமே ஒரு பெரிய முடிவு தான். அந்த முடிவுமே உங்களுக்கு நல்லபடியா இருக்கும். தாயினுடைய உறவுகள் அதாவது உறவுகளும் உடல்நிலையும் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு. எப்பவுமே வந்து அம்மா வீட்டுல பெண்களுக்கு வந்து அம்மா வீட்டுல வந்து சுமூகமான உறவை மெயின்டைன் பண்றதுங்கிறது பெரிய சிரமம். அதாவது ஒரு கட்டத்துக்கு மேல அப்படிங்கும்போது அவர்கள் வந்து ஏன்னா புகுந்த இடத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த காலத்திலயும் கூட அதெல்லாம் நடக்கிறது. அம்மா வீட்டுக்கு போக முடியறது இல்லை, போனா பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம், போக டைமும் கிடைக்கிறது இல்லை. இது எல்லாமே இந்த வாரம் மாறக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுக்கு வந்து நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு வாரம். அதுதான் நான் எம்பசைஸ் பண்ணிட்டே இருக்கேன். அதனால தனுர் ராசி அன்பர்கள் என்னென்ன முடிவு பெரிய முடிவுங்கிறத யோசனை பண்ணி நீங்கள் முடிவு எடுக்கக்கூடிய நிலையை மாற்றி கொள்ளுங்கள், தகவமைத்து கொள்ளுங்கள்னு சொல்லுவாங்க. நம்ம முடிவு எடுக்கிறதுக்கு மைண்ட் செட்டை ரெடி பண்ணணும் இல்லையா. வீடு நிலம் வாங்குவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் இருக்கு. வெளிநாட்டில் இருப்பவர்கள் அடிக்ட் ஆகிடக்கூடாது. அது ஒரு இதெல்லாம் இதையும் சொல்ல வேண்டியதா இருக்கு. 8ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருந்து அவர் 5ஆம் இடத்தோட பரிவர்த்தனை ஆகிறார் சந்திரனோட. ராகுவும் சனியும் ஒன்னாக 4ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது லிக்கருக்கோ அல்லது வந்து ஒரு ஸ்மோக்கிங்கோ நம்ம அடிக்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். தனு ராசிக்காரர்கள் எப்பவுமே வந்து அவர்கள் வந்து ஒரு டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணக்கூடியவர்கள். இருந்தாலும் வயதில் சிறியதாக இருக்கும்போது இதெல்லாம் பரவாயில்லையே, இதெல்லாம் சோசியலைசிங் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட வேண்டாம். அது மட்டும்தான். ஏன்னா சனியும் ராகும் ஒன்றாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம பார்த்து. சனி வந்து 2க்கு உண்டானவன்.
அப்படிங்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரியா? ஆக தனுர் ராசி அன்பர்கள் இந்த இந்த வாரத்தை பயன்படுத்தினால் வாழ்க்கையை அவர்கள் செதுக்க முடியும் அப்படிங்கிறதா உண்மை. மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு என்னன்னு கேட்டா, முயற்சி தன் மை வருத்த கூலி தரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அத்தனையுமே வெற்றி அடையக்கூடிய அமைப்பு. முயற்சி எடுக்கணும், கொஞ்சம் சோம்பலா இருப்போம், இருந்தாலும் அந்த சோம்பலை வென்று நீங்கள் முயற்சி எடுங்கள். எல்லா ஃபீல்டுலையுமே கோல் வச்ச முடியும். சொந்த தொழில் ஆரம்பிக்க முடியும். பிறகு திரைத்துறையில் திரைக்கதை எழுதுபவர்கள், டைரக்டர்கள், அதாவது கிரியேட்டர்ஸ், படைப்பாளிகளுக்கு இந்த வாரம் சரியான ஒரு வாரம். 4ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்று அவரோட செவ்வாய் வர்றதுனால வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம். பிறகு புதிதாக வேலை டக்குன்னு கிடைக்கக்கூடிய யோகம். திடீரென்று திருமண ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய யோகம். பிறகு தொலைதூர பிரயாணங்கள் நல்ல ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய யோகம். இப்ப இந்த மகர ராசிக்காரர்கள் குரு 3ஆம் இடத்தோட பரிவர்த்தனை ஆகிறதுனால இவர்கள் கோயிலுக்கு போயிட்டு ஹனுமாரை கும்பிடுறதுனால உங்களுக்கு நிறைய சக்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு மந்திர சக்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். அதனால மகர ராசிக்காரர்களுக்கு குருவனுடைய பிறகு சனியினுடைய அந்த குருவோட சனி சேர்ற மாதிரி பரிவர்த்தனை சொல்லப்போனா அவர் சனியோட இருக்கிறார். அப்படிங்கனாக்கா சொந்த தொழில், அதாவது முதலாளி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய வாரம். வேலையை விட்டுடலாமா அப்படிங்கிறத இப்போ முடிவெடுக்க வேண்டாம், ஆனால் திட்டமிட முடியக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. அம்மாவனுடைய உடல்நிலை நல்ல தேறி வரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்பாவனுடைய அப்பாவோட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா அதுவும் தீரக்கூடிய ஒரு அமைப்பு. சகோதர உறவு மேம்பாடு, கணவன் மனைவி உறவுக்குள்ள இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் குறையக்கூடிய ஒரு அமைப்பு. படிப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல வாரம். ஒரு அச்சீவ்மெண்ட், அவார்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் இருந்து ஒரு மாதிரியான மெமோ எல்லாம் கொடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம தலையை பிச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் மாறி சுமூகமான ஒரு வாரமாக இந்த வாரத்துல ஒரு ரிலாக்ஸேஷன் வந்துடும், ரிலாக்ஸ்டா ஃபீல் வந்துடும், ஒரு ஞானி மாதிரி ஆயிடுவோம். அதாவது எல்லா பிரச்சனையும் போயிடும். அதுக்கப்புறம் சந்தோஷம் அடையறதுக்கு பதிலாக நம்ம அமைதியா இருப்போம். நம்ம குதிக்க மாட்டோம், உற்சாகத்தோட குதிக்க மாட்டோம், அமைதியா இருப்போம். ஏன்னா வாழ்க்கையினுடைய உண்மைத்தன்மை புரிஞ்செடுத்து, அதனால ரிலாக்ஸ்டா இருப்போம். எப்பவுமே வார்த்தையை ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்துவோம். வாக்கில் கவனம் செலுத்துங்கள் மகர ராசி அன்பர்கள். குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு வாரமாக இருக்கிறது. குழந்தைகளுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னாக்கா இந்த வாரத்துல அவர்களுடைய அந்த வாழ்க்கையானது அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறப்போகிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆசிரியர் பெருமக்களுக்கும் தலைவர்களுக்கும் உகந்த வாரம் இந்த வாரம். மகர ராசி அன்பர்கள் உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு தலைவராக உருவாக வேண்டும் அப்படின்னாக்கா அவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி மற்றும் உடல்நிலை ஆரோக்கியம் வேண்டுபவர்கள் தன்வந்திரியை வழிபடலாம். உடல் ஆரோக்கியம்னா என்ன? கொஞ்சம் தூக்கம் வரல அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனை இருக்கும், கொஞ்சம் ஈகோ ஹர்ட் ஆயிருக்கும். அதெல்லாம் விட்டு ரிலாக்ஸ்டா நம்ம வெளியில வந்துடுவோம். மகர ராசிக்காரர்கள் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கிறது. இது ஒரு சாதிக்க வேண்டிய ஒரு வாரமாக நான் பார்க்கிறேன். அச்சீவ்மெண்ட்ஸ், முயற்சியை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னாக்கா, பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடிய ஒரு வாரம். பிறகு உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் முக்கியமானவர்கள் அப்படிங்கிறதை உணர்த்தக்கூடிய ஒரு வாரம். நிறைய மாற்றங்களுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தக்கூடிய ஒரு வாரம். மாற்றங்கள் அப்படின்னாக்கா கொஞ்சம் வெளியூர் போய் சம்பாதிக்கிறது, கொஞ்சம் உட்கார்ந்துகிட்டே இருக்கிறத விட்டு நம்மளும் கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சாதான் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்கு வரக்கூடிய ஒரு வாரம். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை நீங்கி நான் என்னுடைய திறமையை நான் வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு நமக்கு உள் ஒரு மாற்றம் வரக்கூடிய ஒரு வாரம். இதுல இருப்பிடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடிய வாரம். நம்ம தங்குற இடத்துல நெய்பர்ஸ் கிட்ட இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தான் நீங்கக்கூடிய ஒரு வாரம். சகோதர உறவோட கொஞ்சம் பகை ஏற்படக்கூடிய ஒரு வாரம், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சகோதர உறவோட கொஞ்சம் பகை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாரம். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக சகோதரர்களுடைய உறவுகளை மெயின்டைன் பண்ணணும். கடுமையாக பேசிட வேண்டாம். சனி ராகுவும் சேர்ந்தே இருக்கு. அதுலயும் கூட பெண்களுடன் ரொம்ப ஜாக்கிரதையாக, அதாவது பெண்களுடன் ஜாக்கிரதையாகனாக்கா ரொம்ப சீரியஸா தவறா நினைச்சிட வேண்டாம்.
அது வந்து உங்களுக்கு மேல வந்து பாஸ் ஒரு பெண்களா இருக்கலாம், அல்லது வந்து கீழே இருப்பவர்கள் தாய்மார்களாக இருக்கலாம். அப்படிங்கும்போது அவர்களை வந்து நம்ம கண்டிக்கிறோம் பேர் வழின்னு சொல்லி நம்ம ஏதாவது கண்டிச்சு அவங்க ஹர்ட் ஆகி அந்த மாதிரி ஏதாவது வந்துடலாம். அல்லது கொடுக்கல் வாங்கல் வந்து பணத்தை வந்து கணக்கு பண்றது, இதுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக எழுத்து மூலியமாக வாய் மூலியமாக பேசுறதை விட்டு வாட்ஸ்அப் மூலியமாக மெசேஜ் அப்படி அனுப்புனீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து தப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஷேர் மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு இது ஏற்ற ஒரு வாரமாக இருக்கிறது. மாணவர்களுக்கு நல்ல பாசிட்டிவான வாரமாகவே இருக்கிறது. பிறகு லேண்ட் வாங்கலாமா, அதாவது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா அப்படின்னாக்கா ஒரு வாரம் பொறுக்க வேண்டியது அவசியம். திருமண ஏற்பாடுகள் பண்ண முடியும்னாக்கா தாராளமா பண்ணலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் வந்து குடி மாறணும் அப்படிங்கிறது இந்த வாரம் வந்து வீடு மாறுவதோ அல்லது வந்து ஊருக்கு வெளியூர்ல இருந்து உள்ளூர் வருவதோ இல்லாம அதுதான் நல்லது. அதாவது வீடு மாற்றி குடித்தனம் போறதை சொல்றேன், அது வேண்டாம். இந்த வாரம் வாக்கில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், அதுதான் ரொம்ப நமக்கு. அதுலயும் கூட இந்த வாரம் வந்து சனி ஹோரைகள்ல, அதாவது ஹோரைன்னு சொல்லி நீங்க போடுங்க, சனி ஹோரை, சனிக்கிழமை சனி ஹோரையில மௌனமா இருக்கிறது பெஸ்ட். ஆமா, வியாபார ரீதியாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அப்படி நம்ம முடிவு எடுத்தா என்ன ஆயிடும் கிட்ட 12க்கு உண்டானவன் நமக்கு நஷ்டம் வந்துடும். அதனால இன்னும் சுவாமிஜி பயமுறுத்துறேள் அப்படின்னாக்கா பயமுறுத்தலை, முன்னாடியே கொஞ்சம் சொல்லிட்டோம்னா நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம், அவ்வளவுதான். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா புது தொழில்ல அப்படின்னாக்கா புது தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ஒரு வாரம் தள்ளி வைக்கலாம். லேண்டு ப்ராப்பர்ட்டி இதை வந்து வாங்குவதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறதான் உண்மை. அது கும்பராசிக்காரர்களுக்கு வாக்கில் கவனத்துடன் செயல்பட்டால் அவர்கள் சாதிப்பதற்கு நிறைய இருக்கிறது. கும்பராசிக்காரர்கள் வந்து விசேஷமாக கும்பிட வேண்டியது அன்னை காளி. காளியினுடைய உபாசனை உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும். மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இப்ப தலையில சனி, ராகு, செவ்வாய், சுக்கிரன் கிட்டத்தட்ட ஒரு மாசமா ரொம்ப ப்ரெஷர், ஒரு மாதிரி ரொம்ப ப்ரெஷர், மணி ரீதியா வந்து நிறைய ப்ரெஷர், இது எல்லாமே வந்து இந்த வாரத்தோட முடிஞ்சிடும். அதனால இந்த வாரம் என்ன பண்ணணும், சாட்சிமயமாக இருக்க வேண்டியது. அதாவது அம்பாளுடைய வழிபாடு, சௌமியமாக இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடு. அது வந்து நீங்க ராஜேஸ்வரியாக இருக்கலாம், அல்லது வந்து மகாலட்சுமியாக இருக்கலாம். உங்களுக்கு எந்த அம்பாளுடைய வழிபாடு, லலிதாம்பிகையாக இருக்கலாம். லலிதா சகஸ்ரநாமம் சொல்றது ரொம்ப நல்லது. இருந்த போதிலும் உங்களுக்கு வந்து 2ஆம் இடமும் 5ஆம் இடமும் பரிவர்த்தனை ஆயிருக்கிறதுனால குழந்தை பேரு, பிறகு சகோதர உறவுகளில் மேம்பாடு, குழந்தைகளுடைய விஷயத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு, சகோதர உறவு, உங்களுடைய சகோதர உறவு வந்து மேம்பாடு நல்லபடியாக இருக்கிறது. ப்ரப்போசல் வந்து தானாக தேடி வரும், ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்போம். ப்ரப்போசல்னா லவ் ப்ரப்போசல் வரக்கூடிய ஒரு அமைப்பு. பிரச்சனை வந்து வீடு தேடி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 8க்கு உண்டானவன் வந்து சுக்கிரனாக இருந்து உச்சமா இருக்கிறார், மறுபடியும் 3ஆம் இடத்துக்கு பரிவர்த்தனை ஆயிடுறார். இருந்தாலும் பிரச்சனைகள் வந்து தானா தேடி வரும். நீங்க அமைதியா இருந்து அதை சால்வ் பண்ணுவீர்கள், பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். அதனால உங்களுக்கு வந்து உங்களுடைய உறவுகளில் கௌரவமும், உங்களுடைய நட்புகளில் வந்து ஒரு கௌரவமும் இதெல்லாம் இருக்கிறது. கணவன் மனைவி உறவுகள் இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த வாரத்தோட முடிஞ்சிடும். இந்த வார கடைசியில வந்து நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைச்சு, இருந்த ஆபீஸ்ல இருந்த பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனை, நண்பர்களுக்குள்ள இருந்த பிரச்சனை அத்தனையே நீங்கக்கூடிய ஒரு வாரம். அப்ப இது வந்து இந்த வாரம் அப்படிங்கிறது பிரச்சனையிலிருந்து வெளியே வரக்கூடிய வாரம். உங்களுடைய வாக்குக்கு நல்ல ஒரு பலம் கிடைக்கக்கூடிய வாரம். கவர்மெண்ட்ல நல்ல ஒரு விஷயத்துல வந்து உங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கக்கூடிய, ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாரம். இந்த வாரம் வந்து ஆக்சுவலி சொல்ல போனா குரு வந்து பரிவர்த்தனை யோகத்தினால இங்கதான் இருக்கிறார், உங்களுடைய ராசியில இருக்கிறார், சனியோட இருக்கிற 12ஆம் அதிபதியோட. இந்த வாரத்தோட உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றமானது இந்த வாரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு காத்திருக்கிறது. ராகு வந்து இன்னொரு 2 வாரத்துல வந்து அவர் அங்க இதுக்கு போயிடுவார், 12ஆம் இடத்துக்கு போயிடுவார். அதனால ஒரு பாசிட்டிவிட்டி, உங்களுடைய பர்சனாலிட்டியிலேயே ஒரு தெளிவு வரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. வண்டி வாகனங்கள் இந்த வாரம் வந்து வாங்காம இருக்கிறது நல்லது. மாப்பிள்ளை பெண் பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். ஆனா வந்து கொஞ்சம் அன்அவாய்டபுளா நீங்க சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய
ஒரு வாய்ப்பு இருக்கும். சனி, ராகு, சுக்கிரன் இந்த 3 பேரும் வந்து கிட்டத்தட்ட ஒரே டிகிரியில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பல விதத்தில் வந்து பாசிட்டிவாக தான் வந்து அமைகிறது. அதனால் நம்ம நிறைய முடிவெடுக்காமல் அமைதியாக இருப்போம். அதுவே நல்லபடியாக நடந்துவிடும். சரியா? ஆக 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அதெல்லாம் நிறைவாகி அம்பிகையினுடைய பேரருளால் அனைத்துமே லட்சுமி கட்டாட்சமாக மாறி சௌபாகியமாக மாற வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடன் இந்த வாரத்தினுடைய பலன்களை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். பூர்ண ஆசீர்வாதங்கள். ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.